வாழை மரம் மாதிரி இல்லை வாரிசு அரசு. வாழை மரம் பெரிய மரத்தை வெட்டிட்டோம்னா அதோட ஒழிஞ்சிடாது. பக்கத்தில் இருந்த சின்ன மரம் ஒன்று முளைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு பையன்றதுனால அவரை ஹீரோவை போடுங்கன்னெலாம் சொல்லலை. அவர் என்ன உனக்கு வருமோ அதை செய் என்ன படத்தில் செஞ்சார். என்னால் வந்து ஒரு நல்ல லாயர் கெட்டு போயிட்டான், அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து படித்ததில்லை, படிப்பு அறிவு இல்லை, கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும் அவருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் பேசினது கூட உலக அறிவு, உலக சரித்திரங்கள் பேசியிருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் இல்லை இவருக்கு எப்படி பாவ மன்னிப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் நடிக்க தெரிஞ்சுது. அது வரைக்கும் யோசிச்சுட்டு அப்புறமா இதை சொன்னேன். அவன் நீராவியில் கப்பல் விட்றான், பிளைன் விட்றான், நீ வந்து நீராவியில் புட்டு செஞ்சு உள்ளே விட்ற. இவருக்கு எப்படி இதில் தெரிஞ்சுது? இது வந்து வாழை மரம் மாதிரி இல்லை வாரிசு அரசு. வாழை மரம் பெரிய மரத்தை வெட்டிட்டோம்னா அதோட ஒழிஞ்சிடாது. பக்கத்தில் இருந்த சின்ன மரம் ஒன்று முளைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல வாழை மரம் மாதிரிங்க வாரிசு அரசியல். அது அரசியல்னு சொன்னால் தான் ஃப்ளோவில் வருது, இல்லைன்னா வெறும் வாரிசுன்னு சொல்ல முடியல. அரசியலில் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருக்கா? கிடையாது. எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நடிகர் திலகத்துடைய பசங்க தானே பிரபு. ஒருத்தர் ராம்குமார் ப்ரொடியூசரு, ஆனால் நடிக்கவில்லை. அவர் நடித்தார், 2-3 படம் நடித்தார், அவ்வளோதான். அவர் பெரிய கணக்கு இல்லை. அது மாதிரி அந்தந்த லைனில் வந்து வர்றது அவங்கவுங்களுக்கு ஈஸிங்க. அது வந்து இப்போ அரசியலில் இருக்கிறாங்க. தம்பி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார், உதயநிதி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் படத்தில். அப்புறமா அங்கே போயிட்டார், துணை முதலமைச்சர், இப்படி போகிறார். வருங்கால முதலமைச்சர் ஆகிடுவாருன்னெலாம் சில பேர் சொல்கிறாங்க, பேப்பரில் பார்த்தேன். எது வேணாலும் ஆகட்டும், அது வாரிசு என்பதற்காகத்தான் அது வந்ததுன்றதுன்னா தப்பு. வாரிசு வந்து தானே ஆகணும். இந்த குடும்ப சொத்து, இப்போ இந்த வீடு இருக்குது, எங்கள் அம்மா பேரில் இருந்தது, எங்கள் அம்மா சேர்த்தோடனே என் பேரில் எழுதி விட்டாங்க. நான் என் பையன் பேரில் தானே எழுதினேன், பக்கத்து வீட்டுக்கார பையன் பேரில் எழுதினேன். சரியான பாயிண்ட்டு இல்லை? அப்போ அது வந்து நீங்கள் வாரிசு எப்படி எழுதலாம் உங்கள் பையனுக்குன்னா, நான் என் பையனுக்கு தான் எழுதுவேன், வேறு யாருக்கு எழுதுவேன்? இது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் வாழை மரம் சொன்ன மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த வாரிசு அரசியல் பற்றி யோசிச்சு பார்க்கும்போது நாம் எதை இத்தனை நாளாக வணங்குறோமோ அதுவே வாரிசு தானே இருக்குது. சிவனுடைய மனைவி பார்வதி, ஆமாங்க, பார்வதியோட பையன் விநாயகர், முருகர், பார்வதியுடைய அண்ணன் விஷ்ணு, இப்படி தானே கும்பிடுறோம். படைச்ச பிரம்மனுக்கு பெரிய கோயில் வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. இல்லைங்க, பிரம்மன் கோயில் வந்து 2-3 இடத்துல தான் இருக்கு. திருப்பட்டூர் ஒன்று இருக்கு, பார்த்ததுனால சொல்றேன். இல்லைன்னா பிரம்மனுக்குன்னு ஒண்ணுமே தனியாகவே. அதுவே வாரிசு மாதிரி தானே, எல்லாருமே அவங்கவுங்க பசங்களை தானே கும்பிடுறாங்க. ஆமாங்க, அது ஒரு குடும்ப கோயிலாக தானே ஆயிடுச்சு. ஆமாம்மா, நீங்க பழனியில் ஏறுவது தெரிஞ்சுது, அது சிலையே வச்சிருப்பாங்க. நீங்க சொல்லவும் அதான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த யானைப்பதைன்னு ஒன்று இருக்கு, அந்த பாதையில் போனீங்கன்னா பரமசிவம், பார்வதி, இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் முருகன் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம வணங்கி வர்றதுனால, தொன்று தொட்டு வர்றதுனால இது எல்லாரும் ஃபாலோ பண்ண. நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. ஆனால் எப்படியும் உங்கள் வீட்டை வேற யாருக்கும் எழுதி வைக்க முடியும். நான் எப்படி எழுதி வைக்க முடியும்? அது வந்து தானத்தில் போய்விடும். பாருங்கள், வார்த்தையை மாறி போகுது. இது வந்து என் பிள்ளைக்கு எழுதியிருக்கேன்னு சொல்லலாம். அது வந்து நான் யாருக்காவது ஏதோ ஒன்று கண்ணு தெரியாத ஆஸ்பத்திரி கொடுத்துட்டேன் பிள்ளைங்க, அது வந்து தானத்தில் போயிடும். ஒரு கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து கரெக்டு தான். அதாவது இப்போ எப்படின்னா, வழி வழியாக எம்ஆர் ராதா அவர்கள், ராதாரவி அவர்கள் ஒரு பையன் அப்படிங்கும்போது வழி வழியாக வரும்போது ஒரு கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணலாம். இல்லைங்க, நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கே கூட கரெக்டு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் என்னை கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காகவாவது என் பையனை வந்துடணுமே நினச்சேன். ஏன்னா உங்கள் பையன் என்ன செய்கிறாரு, அவர் டாக்டருக்கு படிக்கிறாருன்னு ஒத்துக்க மாட்டுறாங்க. என்ன உங்கள் பையன் டாக்டருக்கு நடிக்க வரல, என்ன இது அவரு நடிக்க வரலையா, இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம லைனுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். இப்போ என் பேரன் வந்து இன்ட்ரெஸ்டட், விஸ்காமுக்கு சேர்த்து விட்டோம், சேர்ந்தான். அதில் அவன் இன்ட்ரெஸ்டடு, எந்த லைனாக இருந்தாலும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கம். இல்லை, அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நடிகவேள் பரம்பரையிலேருந்து வர்றவங்க வந்து நடிக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நடிக்கலையான்றது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கேள்வி இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி. ஆனால் உங்கள் பையன் வந்து சினிமாலாம் கிடையாது. அவன் இஸ் டூயிங் பேக்கரி பிஸ்னஸ். அது டாக்டருக்கு படிச்சுட்டு பேக்கரி போயிட்டான். அவன் வந்து கோத்தகிரியில் ஒரு இது அரவேனுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று திறந்து, இப்போ அது பெருசாக டெவலப் ஆகி ஆனைக்கட்டி என்ற ஒன்று திறந்துருக்காங்க. ஸோ தேர் ஆன் தேர் லைன். நம்ம என்னத்தை செய்கிறது, அதில் போய் என்ன செய்யணும்?
இவன் எனக்கு தெரிஞ்சது என் பேரன் ஒருத்தன் ஓரளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸி டு புல் him up. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் won't ஒர்க். நீங்கள் சிவாஜி சாரை பாருங்கள், பிரபு அறிமுகப்படுத்தும் போது அவரை வில்லனாக தான் அறிமுகப்படுத்தினார். சங்கிலியில் அப்படி தான் அறிமுகப்படுத்தினார். அவர் பையன்றதுனால அவரை ஹீரோவை போடுங்கன்னெலாம் சொல்லலை. அவர் என்ன உனக்கு வருமோ அதை செய் என்ன படத்தில் செஞ்சார். 2 பசங்களில் ஒரு பையனுக்கு அது வருது, ஒரு பையனுக்கு அவ்வளோவா வரலன்னு நினச்சோம். பட் இருந்தாலும் அவர் அப்படியே நடிகத்தில் மாதிரியே இருப்பார். ஆமாம், ராம்குமார் சார். ஆமாம், இவர் வந்து கமலம்மா மாதிரி இருப்பார், அம்மாவோடைய ஃபேஸ் இருக்குது. அதனால் அவர் வந்தார். அப்படி தான் எல்லாருமே. இப்போ ஜெமினி சார் எடுத்துங்க, அவங்க பொண்ணு வந்து நடிச்சுது நினைவெல்லாம் நித்யாவோ ஏதோ ஒரு படம். நினைவெல்லாம் நித்யாவில் நடித்தாங்க. அவங்க நடித்தவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதெல்லாம் செகண்ட் பாயிண்ட். பட் ஃபஸ்ட்டு வந்து நடிக்க வந்தாங்கல்ல. இப்போ அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ லா காலேஜில் படித்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் நடிக்கிறது இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்ட்டா? சரி, யார் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நம்ம எந்த வழியை நம்ம எது வழி சக்ஸஸ்ஃபுல் வழியாவது நம்ம அக்செப்ட் பண்ணுற வழி ஆயிடுச்சு இல்லை, அதை எடுத்துக்கன்னு சொல்கிறோம். என்னால் வந்து ஒரு நல்ல லாயர் கெட்டு போயிட்டான், அதை ஒத்துக்கிறேன். நான் படிக்காமல் இருந்தால் லாலாம் படிக்காமல் இருந்தால் எவனோ இன்னொருத்தனுக்கு அது பிரயோஜனப்பட்டிருக்கும். அந்த ஒரு சீட் இன்னொருத்தருக்கு கிடச்சிருக்கும், எவனோ படிச்சிருப்பான் உண்மையிலே. நீங்கள் நார்மலாகவே எம்ஆர் ராதாவுடைய பையன் அப்படின்னு சொல்லும் போதே பேச்சுங்கிறது அப்படி இருக்கும். இன்னும் லாயர் வேறு படிச்சதுன்னா என்ன ஆயிருக்கும் ஹைகோர்ட்டு? இல்லைங்க, லாயர் படிச்சிருந்தா ஹைகோர்ட்லாம் ஒன்றும் வந்து அங்கெல்லாம் போய் ஒன்றும் பேச முடியாது. ஹைகோர்ட்லாம் கொத்தடிமை. சப்ஜெக்ட் டு த சப்ஜெக்ட் யூ மஸ்ட் டாக். யூ கேனாட் ஜஸ்ட் எக்ஸ்டெம்போர் யுவர் டாக். அது ஒன்று உண்டு. பட் நீங்கள் சொல்கிறது லாயர்ன்றது எதுக்குன்னா அட்வொகேட்டிங்காக சொல்கிறீங்க. பேசும் திறமை அதிகமாகிருக்கு, வாதாடும் திறமைன்னு சொல்கிறீங்க. அது எப்படியோ ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா நம்ம வந்து ஒரு அட்வொகேட்டாக என்னைக்காவது ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி? நான் இப்போ கூட யோசிச்சுட்டே இருக்கேன். டாக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு. இல்லைன்னா ஃபாரின் எம்பசியில் போய் உட்காந்துக்கிட்டு அம்பாசிடர் ஆகி அது மாதிரி ஒன்று இருக்கணும். இதெல்லாம் ஆசை தான். இல்லை அட்வொகேட்டுக்கு கேட்குறேன். அட்வொகேட்டு கொடுங்க. நீங்கள் மோகன் குமாரமங்கலத்தை பார்த்து ஆசை வரும். எங்கள் அப்பா கேஸ் நடத்தினார் மோகன் குமாரமங்கலம். அவர் எப்படின்னா, மோகன் குமாரமங்கலம் வந்து அவங்க ஃபேமிலியில் 5 பேர் 5 கட்சி, ஒவ்வொரு கட்சி. அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர் மோகன் குமாரமங்கலம். அவர் எப்படின்னா அவர் பேரில் இருக்குது அந்த தெரு, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் இருக்குது, மோகன் குமாரமங்கலம் தெரு இருக்குது. அதில் அவர் போகும்போது சொல்கிறேன், எனக்கு நடிகர் திலகத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த கௌரவம் படத்துலலாம் வரல சிவாஜி சார், அது மாதிரியே தான் வருவார். அவர் வரும்போதே அவர் பின்னாடி ஒரு 10-20 பேர் நஞ்சாங்குஞ்சாலாம் வரும் பின்னாடியே. அப்படியே உள்ளே வந்துட்டு அவர் வைக்கிறது, இந்த ஸ்டாண்டு வச்சு புக்கு வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசை இருந்தது. பட் எல்லோரும் அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது என்றது தெரியல எனக்கு. அப்புறம் நமக்கு டக்குன்னு சினிமா வந்தது. கரெக்டாக லாகாலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பிக்கப் ஆகுது சினிமா. உயிர் உள்ளவரை உஷா இவர் தான் கெடுத்தார் என்ன டிஆர். அந்த உயிர் உள்ளவரை உஷா கொடுக்கலன்னா நான் நல்ல வில்லன் ஆயிருக்கவே மாட்டேன். அதில் பேசப்பட்ட வில்லன் ஆகிட்டேன். அது படமும் ஓடி போச்சா, அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் என்னைக்காவது வந்து சரி இந்த மாதிரி சினிமா நடிக்கும் போது முதல்ல வக்கீல் கதாபாத்திரம் ஏற்று நடித்தது எப்போ? அது வந்து பாண்டியன் படத்தில் நடிக்கும்போது நான் அட்வொகேட் நடித்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு ஒரு படம், ராமராஜன் சார் டைரக்ஷன். அதில் நடிக்கும்போது நான் வக்கீலில் நடித்தேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு தாட் வந்தது? பட் அன்னைக்கெல்லாம் அந்த தாட்டில் அது நடிக்கிறது இல்லை நடிக்கும். ஆனால் இது வந்து மனிதன் நடிக்கும் போது ரஜினி சார் மனிதன் படம் நான் அந்த ஒரு சீன் செஞ்சேன். அந்த 2 சீன் தான் செஞ்சுருப்பேன். அதில் ஒரு ஃபுல் லென்த் ஆர்கியூமெண்ட் இது. அது வந்து கன்னடத்தில் வந்து அந்த அவர் ஒரு எழுத்தாளர், நல்ல நடிகர், தமிழில் ஸ்டண்ட் யூனியனில் இருந்தார். அவர் பேர் கன்னட பிரபாகர். ரஜினி சாருக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர். அவர் போட்ட வேஷம் அது. அதனால் நான் இங்கே போட்டேன். ஒரே தமிழில் பேசணும் ரவின்னு சொன்னாங்க. பேசுகிறேன், எஸ்பிஎம் தான் டைரக்ஷன். அதில் நடிக்கும்போது ஒன்றே ஒன்று சொன்னேன், சரி நான் பேக்கை காட்டக்கூடாது ஜட்ஜுக்கு. ஏன்
அப்படி பேக்கை காட்டி நான் பேசினா ஜட்ஜி பின்னாடி நிற்பார். நம்ம தமிழ் படங்கள் பூரா நிறைய இருக்கும். ஆமாம், இந்த ஷார்ட் இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க. இப்படி வைக்கும் போது அவர் பின்னாடி இருப்பார். அப்படி செஞ்சாங்கன்னா கண்டெம் ஆஃப் கோர்ட்டுன்னு உள்ளே திருடுவாங்க என்ன. அப்படியா, அது ஒன்று இருக்கா? நம்ம யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஐயோ, ஒரு ஒரிஜினல் அட்வொகேட்டை நடிக்க அதான் அப்படிதான் சொன்னாங்க. இதான் இதுக்கு தான் ஒரிஜினல் நடிகை ஒரிஜினல் ஆளை கொண்டாடக்கூடாதுன்றது சொன்னார் அப்போ கல்யாணம். ஆனால் ரஜினி சார் என்ன கேட்டார், அப்போ ரெடி கேட்டார், ஏன் அப்படின்னு பேக் காட்டக்கூடாது டு த ஜட்ஜ் இஸ் ரெஸ்பெக்டபிள் பிளேஸ் சார் அப்படின்னு சொன்னேன். இதுதான் இது மாதிரி யூஸ் ஆகிருக்கு, ஒத்துக்கிறேன். லா படித்ததுனால எனக்கு அட்வொகேட்டிங் பவர்ன்றது இயற்கையில முதல்லேருந்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எம்மரத பிள்ளை அதனால் பேசுகிற திறமை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து படித்ததில்லைங்க, படிப்பு அறிவு இல்லை, கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும் அவருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் பேசினது பூரா உலக அறிவு, உலக சரித்திரங்கள் பேசியிருக்காரு. அனுபவமோ என்ன கர்மமோ, அவர் இருந்தது நாடக கம்பெனி, இது உருப்படாத ஒரு இடம். எப்படி இவர் பேசினார் நான் நினச்சிக்கிறேன் சில நேரத்தில். ஏன்னா எங்கள் அண்ணன் வாசு வந்து எங்கள் அப்பா அளவுக்கு பேச முடியலையே. இல்லை, அப்பாவுக்கு இருந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல. அல்ல, அப்பாவுக்கு இருந்த அனுபவம்ன்றது வருங்க. ஜென்ரலி இட்ஸ் டேலண்ட் வந்து, டேலண்ட் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட். அது பேர் டேலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. டேலண்ட்டாக திறமை இல்லை, திறமைக்கு அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்ன, காட்ஸ் கிஃப்ட்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த காட்ஸ் கிஃப்ட்டு தான் அவரை அப்படி செஞ்சிருச்சு. நான் சில டைமில் பார்ப்பேன், நான் அவருடைய ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன் உள்ள, நான் மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் இல்லை, இவருக்கு எப்படி பாவ மன்னிப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக பாகப்பட்டு நான் நடிக்க தெரிஞ்சுது. அது வரைக்கும் யோசிச்சுட்டு அப்புறமா இதை சொன்னேன், அவன் நீராவியில் கப்பல் விட்றான், பிளைன் விட்றான், நீ வந்து நீராவியில் புட்டு செஞ்சு உள்ளே விட்ற. இவருக்கு எப்படி இதில் தெரிஞ்சுது? நீராவியில் தான் ஸ்ட்ரீம் இன்ஜின் ஓடுதுன்றது இவருக்கு எப்படி தெரியும்? எழுதியிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா வசனம் எழுதுறதே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவருக்கு படிக்கவும் தெரியாது. அதனால் அவருக்கு அதான் இயற்பா ஜென்ரலாக இப்போ அவருக்கு டைலாக் வந்து நம்ம நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, பெரிய டைலாகாக இருந்தால் சொல்லுவாங்க, அது வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுவார். இவருடைய டைமிங்க்கு பேசுவார். ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஐயாவை பற்றி, அவங்க சீன் முடிஞ்ச உடனே மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வெளியே போக மாட்டாங்க, சிவாஜிப்பாலேருந்து எல்லாருமே இருந்து பார்ப்பாங்களாம் இவர் க்ளோஸ்அப்புக்கு என்ன மாதிரி நடிக்கிறாருன்னு. ஏன்னா இவர் ஏதாவது சிலிமிஷம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு இவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா கவுண்டர் பண்ணணும்ல, எல்லாம் நல்லா இருக்காது. அது இயற்கையாக ஷூட்டிங்லாம் அப்போட ஷூட்டிங் நான் வந்து ஒரு 2-3 படத்துக்கு போயிருக்கேன். ஒன்று வந்து இதுக்கு போனேன், டாக்ஸி டிரைவருக்கு போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கு போயிருந்தேன், டாக்ஸி டிரைவருக்கு போயிருந்தேன், மைசூரில் எடுத்தாங்க. அதுக்கு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். சிறு வயசில் தாமரக்குளம்னு ஒரு படம் எடுத்தார் ஜானகிராமன் சார். அதாவது பேசும்போது ஆஃபீஸ்லேருந்து திரும்புறீங்கள கோயத்தப்புக்கு அந்த ரோடு திரும்பும்போது கார்னர் ஹவுஸு, மிந்தி ஏர்போர்ட் ஷெட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜானகிராமன் டைரக்டர், அவர் எடுத்த படம் தாமரைக்குளம். அதுக்கு நான் போயிருக்கேன். அப்புறமா சாரதாவில் சாரதா ஸ்டுடியோவில் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருந்தார், அப்போ நான் போய் பார்த்தேன். அப்போ பார்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரேராக நாங்கள் எங்களுக்கு கூட்டெலாம் போக மாட்டார். இந்த ஒரு தாமரைக்குளம் மட்டும் நான் இப்போ சின்ன பையன், அதனால் என்னை காரில் கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதில் போனேன் எதில் வந்தான்னு கூட ஞாபகம் இல்லை. பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அதில் சௌகரமாக தூக்கி காரில் குதிரையில் தூக்கி போட்டு உட்கார வச்சு போயிடுவார். இஸ் எ வெரி குட் ஹார்ஸ் ரைடர், வெரி குட் ஹார்ஸ் ரைடர், வெரி குட் ஃபென்சிங் மேன் எல்லாமே. பட் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் எம்ஜிஆர் தான். பெரிய ஆச்சரியம் அது. நீங்கள் ஒரு பெரிய ஒரு இட் இஸ் $1000 கொஸ்டின். இது ஆன்சர் பண்ணவே முடியல. நானே யோசிச்சு பார்த்தேன். இப்போ நீங்களும் நானும் நீ நானும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டோம், அப்புறம் பேச மாட்டோம். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 2 பேர் பார்த்தா கூட மேக்ஸிமம் அதப்பா அப்படிலாம் செய்யலை, நான் செஞ்சுருப்பேன், நீங்கள் செஞ்சுருப்பேன். இல்லைன்னா வர இதில் பார்க்காம இருக்கிறது பெட்டர்னு திரும்புவீங்க, நான் திரும்புவேன், ஏதோ ஒன்று. ஆனால் இவரும் எம்ஜிஆரும் செஞ்சது வந்து கை குத்து சண்டை இல்லை, துப்பாக்கி சூடு. அதில் இவர் சுட்டார், அவரும் சுட்டார், இவர் சுட்டார், அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே போகல. நான்
நடந்தது தகராறு, துப்பாக்கியில் நடந்த தகராறு. ம் 2 பேரும் கே ராமசாமி சாவு, ஈவிகி செம்பத்தன் சாவு, அப்புறம் மனோரமா பையன் அம்மாவுடைய பையன் இருக்கான் பூபதி இல்லை, அவன் ஃபஸ்ட்டு கல்யாணம். இதையும் பேசிக்கிறது மணியனுடைய சின்ன குழந்தைய நினைக்கிறேன், அந்த பொண்ணுடைய கல்யாணம். இதெல்லாம் அவர் பார்த்தாரு எம்ஜிஆர். இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி இருக்க ஃபோட்டோ எடுத்துருக்கான், குமுதத்திலே வந்திருக்கு. 2 பேருமே முறைச்சி காமிச்சதே இல்லை. மூஞ்ச முறைச்சிக்குவாங்கல்ல, சின்ன உதாரணம் சொன்னேன். சுட்டு விட்டதுக்கு அப்புறம் அவன் சுட்டு விட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் பார்த்தா நான் அதே நட்போட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு நடந்த சண்டை, ஒரு நிகழ்ச்சி, அன்னைக்கு நடந்த சண்டை. சண்டைன்னு கேவலமாக பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் வருத்தம் எனக்கு. எப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யூ கேனாட், இது பெரிய 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க அதனால ஆச்சா? 2 பேர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படி இல்லையே. இண்டிவிஜுவலாக நான் பிடிக்காது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும், அதெல்லாம் இல்லையே. எதனால அந்த சண்டை, அன்னைக்கு என்ன சண்டை அது எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்ன ஆர்கியூமெண்ட், எதனால் அந்த சண்டை, வாட் ஃபார் ஃபைட். ஆனால் அந்த ஃபைட், அந்த சுட்டு இடத்த போய் நான் போய் பார்த்தேன். எனக்கு கிருஷ்ணன் சார் இறந்துட்டார்ல, அவங்க ஃபேமிலியில் சத்யா ஸ்டுடியோ, ஓகே, அவர் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டார். நீங்கள் நடிக்கும்போது அப்பா இருந்தார். பட் 1-2 படங்கள் நடிக்கும்போது, தரையில் வாழும் மீன்கள், சின்னஞ்சிறு கிளியே, அது மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது. பட் when I became ஃபேமஸில் அவர் அப்பா இல்லை. ஆரம்பத்தில் நடிக்கும்போது ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரா? ஒன்றுமே பார்த்து கமெண்ட் பண்ணதில்லை, நல்லது சொன்னதில்லை. ஒரே ஒரு தடவை இங்கே உட்காந்தார் முன்னாடி. அப்போ இது திண்ணை வேறு மாதிரி, அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். சின்ன கேட்டில் வந்துட்டான் ஒருத்தன் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஷூட்டிங். இவரை பார்த்த உடனே ஜர்க்கு வாங்கிட்டான். என்ன விஷயம்? ராதாரவி சார் கூப்பிட்டு டேராவே போ, வண்டி வந்துருப்போ நீ. நான் அப்போ ஏறிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், மற்ற எப்பேற்பட்ட நடிகை நம்மளை போய் நடிக்கிறதுக்கு போடான்னு சொல்கிறாரு. அவர் ஒரு யதார்த்தவாதிங்க. அவர் அதெல்லாம் கவலைப்பட்ட சடனாக வில் கோ டு தி பீச்சில் போயிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு பெருசாக விரிச்சிருவார். அங்கே போய் உட்காந்துக்குவார். அப்புறம் அதே மாதிரி எல்ஐசி எரிஞ்சுது தெரியுமா? ஆமாம். வந்து எங்களெல்லாம் எழுப்பார், ஏதிரி என்ன எங்கே கூப்பிடு, எல்ஐசி எரியுது பார், வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு காரில் வி வென்ட் டு அந்த சிந்தர்பேட்டை ரூட்டில் கெனால் ரோட்டுக்கு போய் அங்கேருந்து பார்க்குறோம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதை காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போனாருங்க. ஈவெண்ட் மாதிரி. ஏம்மா அதே மாதிரி புயல் அடிச்சதுன்னா 64 ஒரு பயங்கரமான ஒரு புயல் அடிச்சுது. இவர் இல்லை ஏறு வண்டியில் என் பசங்களெல்லாம் ஏறி போட்டு எங்கே நான் போயிட்டோம்னா அந்த எங்கள் தோட்டத்துக்கு போனோம். எம்ஜிஆர் வீட்டுக்கு எதிர்க்க, எம்ஜிஆர் தோட்டத்துக்கு எதிர்க்க எங்கள் தோட்டம். நீங்கள் சொல்கிறது நம்ம ராமாவரத்தில் அந்த பக்கம் இருக்கு. ஆமாம், அது அங்கே போய் மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த இடத்துல மியாட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறது எம்ஜிஆர் தோட்டம், அது எதிர்க்க இருக்கிறது எங்களுடைய. ஓகே. பெரிய பிரிட்ஜு ஒன்று வரும், அதை தாண்டி சின்ன பிரிட்ஜு வரும், அதான் மாம்பாக்கம் திரும்புகிற இடம். அந்த சின்ன பிரிட்ஜு வந்துட்டாலே அந்த எண்டு தான் எங்கள் தோட்டம் ஆரம்பிக்கும். டில் அந்த அந்த ஒரு லாஸ் அண்ட் டியூப்ரோ வரைக்கும் இருக்கு எங்களுடைய இடம் தான். அதில் கூட இப்போ ஹோட்டல் கட்டியிருக்கான், ஃபார்ச்சூன் போட்டு கீழே ராதா என்னன்னு போட்டிருக்கான். அந்த ஃபார்ச்சூனுக்கு ராதா என்ன போட்டது இதான் அர்த்தமா இருக்கணும்னா, ஏன்னா அவன் ஃபார்ச்சூன் நிறைய இடத்துல திறந்தாங்க. நான் நடிகை ராதா அவங்களோடது கூட இல்லை அது வந்து அந்த புயலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்யறதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு போவார், அவர் காமிப்பார். அப்புறம் ஒரு வாட்டி எங்களை திடீர்னு வந்து கூப்பிட்டாரு. எங்கே கூப்பிட்றாருன்னா கேளம்பாக்கம் எங்களை லேண்ட்ஸ் இருக்குது, அங்கேருந்து இவர் வந்தார்.